வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஏப்ரல் 13, 2026. இன்னையோட நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு முக்கியமான லெவல்ஸ் என்ன, மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கலாம்னு ஒரு அலசிடலாம். வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். எல்லோருக்கும் வணக்கம். வழக்கம் போல நம்ம அனாலிசிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்க நாம பேசுறது எல்லாமே முழுக்க உங்களுடைய கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான். சரி, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்னு கணிக்கிறதுக்கு முதல்ல நேத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும் இல்லையா? வாங்க, போன ட்ரேடிங் நாளான ஏப்ரல் 10 மார்க்கெட் எப்படி முடிஞ்சதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். இதுதான் நம்மளோட அனாலிசிஸ்க்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க. ஏப்ரல் 10 நிஃப்டி ஸ்பாட் 24,050லையும் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 24,101லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கு, கவனிச்சிங்களா? அதுதாங்க இந்த 50 பாயிண்ட் பிரீமியம். சிம்பிளா சொல்லணும்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஸ்பாட் விலையை விட 50 பாயிண்ட் அதிகமா இருக்கு. இது எதை காட்டுதுன்னா ட்ரேடர்ஸ் மார்க்கெட் மேல போகும்னு ஒரு பாசிட்டிவ் எண்ணத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, நேத்து நிலவரம் பார்த்தாச்சு. இப்போ இந்த அனலாசிஸோட ஹார்ட்டுக்கே வந்தாச்சு. இன்னைக்கு நாம கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல்ஸ் எதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதாவது சந்தை மேலே போறத தடுக்கக்கூடிய ஒரு லெவல். அது எங்க இருக்குன்னா 24,352ல இருக்கு. மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு சின்ன பிரஷர் வர வாய்ப்பு இருக்கு. செல்லர்ஸ் ஆக்டிவ் ஆகலாம். அதே மாதிரி ஒருவேளை மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா அதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் இல்லையா? அந்த சப்போர்ட் லெவல், அதாவது ஒரு பாதுகாப்பு லெவல் 23,748ல இருக்கு. இந்த இடத்துல பையர்ஸ் உள்ள வந்து மார்க்கெட்டை தாங்கி பிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. சரி, இப்போ நம்ம கிட்ட ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் ரெண்டுமே இருக்கு. இதை வச்சு ஒரு சிம்பிளான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நாம இதுக்கு அட் த மணி, அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸை யூஸ் பண்ண போறோம். மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 2,40,50க்கு பக்கத்துல. ஸோ நம்மளோட ஏடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸா நாம 24,050ஐயும் 24,100ஐயும் எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜியோட பேஸ். இப்போதாங்க அசலைன மேட்டருக்கே வர்றோம். ஒருவேளை மார்க்கெட் நல்ல புல்லிஷாவோ இல்ல பயங்கர பேரிஷாவோ ஏதாவது ஒரு பக்கம் வேகமா நகர்ந்தா நம்ம செலக்ட் பண்ண இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்குல்ல, அதோட ஆப்ஷன் விலை வெறும் 50 பாயிண்ட்ல இருந்து அடேங்கப்பா 341 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போறதுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்கு. இந்த ட்ரேட் செட்டப்பை இன்னும் தெளிவா இந்த டேபிள்ல பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் 24,050 அல்லது 24,100. டார்கெட் 301 பாயிண்ட்ஸ். ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது ஸ்டாப் லாஸ். அதை வெறும் 25 பாயிண்ட்ல கரெக்டா வச்சுக்கணும். ஓகே, இப்போ கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். ட்ரேடிங்ல லாபம் பண்றதை விட நம்ம கேபிட்டலை காப்பாத்துறதாங்க வேலை. அதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதனால நான் திரும்பவும் சொல்றேன், இந்த ஸ்ட்ராட்டஜில நீங்க இறங்குனா அந்த 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸை மட்டும் மறந்தும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் நம்மளுடைய சேஃப்டி நெட். ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிய லாபம் முக்கியம் இல்ல, பெரிய நஷ்டம் வராம பாத்துக்கிறது தான் ஒரு புத்திசாலி ட்ரேடரோட அடையாளம். சரி, இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி நினைச்சீங்கன்னா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணும்னு நினைக்கிறீங்க? நம்ம ரெசிஸ்டன்ஸை உடைக்குமா இல்ல சப்போர்ட்ல இருந்து திரும்புமா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அனாலிசிஸ்ல சந்திக்கலாம்.